ஸோ நம்ம சிலுவையில் கர்த்தர் பேசின வசனங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இந்த மாதம் குட் ஃப்ரைடே வர்றதுக்கு முன்னாடி. உங்கள் ப்ரேயர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. என்னால் நிறைய படிக்க முடிஞ்சது தொடர்ச்சியாக நேற்று இன்றைக்கெல்லாம். போன தடவை பார்த்தது வந்து லூக்கா 23:34 ரைட். இவர்கள் இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் ரைட். அந்த யார் இந்த இவர்கள்? பரிசேயர்களா, ரோமனுடைய காவலாளியா, இல்லை அவருடைய ஆடைய சீட்டு போட்டவங்களா, இல்லை பிரதான ஆசாரியாரா, இல்லை யூதர்களா? அந்த இவர்கள் நாம் ரைட். ஸோ நாமும் அந்த இவர்கள். ஸோ அந்த இடத்துல வந்து நம்மளுடைய மகிமையை நாம் தேடலை. நம்மளுடைய மகிமையை தேடுனா அவரினால் உண்டாகும் மகிமையை விசுவாசிப்பதற்கு இடமில்லாமல் போகும். யோவான் 5:44 இது ரெண்டையும் கணக்கு பண்ணி பார்த்தோம். இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து லூக்கா 23:43 ரைட். ஸோ அந்த வசனம் வந்து நான் கடைசியாக தான் மென்ஷன் பண்ண போகிறேன். பட் அதுக்கு உண்டானவைகளை நம்ம பார்க்க போகலாம். போன தடவை பார்த்தது லூக்கா 23:34, அதை அப்படியே மாற்றி போட்டுக்கோங்க 43. இது வந்து கர்த்தருக்கு அருகில் தொங்கின ஒரு சிலுவையில் தொங்கின ஒருவனை குறித்து கர்த்தர் பேசின வார்த்தை. ஓகே, இன்னைக்கு மெசேஜ் வந்து நான் ரொம்ப நேரமாக டைட்டில் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு டைட்டில் வந்தது, கர்த்தரின் இருதய குழப்பம். ரைட். மனுஷங்களுக்கு தான் குழப்பம் இருக்கும், இவருக்கே குழப்பமா அப்படி? கர்த்தரின் இருதய குழப்பம், அதுதான் இன்னைக்கு மெசேஜினுடைய டைட்டில். அது ப்ராப்ளம் விதின் காட் ரைட். கர்த்தருடைய இருதய குழப்பம். அது என்ன குழப்பம்? நம்ம கொஞ்சம் பேராக இருந்தாலும் பைபிளை நல்லா தெரிஞ்சுக்கணுன்றது என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம், என்னுடைய ஜெபம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மெசேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். கடவுளுடைய இருதயத்தில் என்ன குழப்பம் இருக்குது அதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகும். அவரே சொல்கிறாரு, என்னுடைய இருதயத்தில் ஒரு குழப்பம் இருக்குது. அது எந்த வசனம்? ஏன் அப்படி சொல்கிறாரு? எதனால் அந்த வாக்கியம் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் நீங்கள் லூக்கா 23:43 வந்து முடிப்பீங்க. ஓகே, அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் அப்படின்றவர் யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்ணால் அதுக்கு முக்கியமான ஒரு தேவை என்னன்னு கேட்டிங்கன்னா அவருடைய குணாதிசயங்கள். ஒரு நபரை அறிவது என்பது அவருடைய குணாதிசயங்களின் மூலமாக மாத்திரம்தான் அறிய முடியும். ஏன்னா 2 சதீஷ் இருப்பாங்க, 2 நோவா இருப்பாங்க இந்த ஊரில், இல்லை இந்த உலகத்தில் 2 கார்த்திக், அவங்க ஆஃபீஸ்லேயே 7 கார்த்திக் இருக்காங்க, 5 கார்த்திக் ரைட். ஸோ நிறைய பேர் இருப்பாங்க. பட் ஒரு நபரினுடைய குணாதிசயத்தை தெரிஞ்சிக்கும் போது வந்து அந்த நபரை அறிகிறோம் ரைட். கர்த்தரை எப்படி அறிவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய குணாதிசயத்தின் மூலமாக ரைட். நீங்கள் என் கூடயே இருக்கணுன்றது என்னுடைய ஆசை ரைட். கர்த்தருடைய இருதய குழப்பத்தை நாம் இன்னைக்கு கண்டுபிடிக்க போகிறோம். அப்புறம் லூக்கா 23:43 வந்து 43 வந்து பார்க்க பண்ண போகிறோம். யார் கர்த்தர்? அன்பானவர், ஓகே புரியுது. இரக்கமுள்ளவர், ஓகே புரியுது. நீதியுள்ளவர், ஓகே. பரிசுத்தமானவர், ஓகே. எங்கும் நிறைந்திருக்கக்கூடியவர், ஓகே. சர்வ வல்லமை உள்ளவர், ஓகே. சகலத்தையும் அறிந்தவர். இப்போ நான் சொன்னது எல்லாமே அவருடைய குணாதிசயம். இப்போ நான் இந்த குணாதிசயத்தை உங்களுக்கு கண்டிப்பாக விளக்கப்படுத்தி ஆகணும். இவருடைய குணாதிசயங்கள் இவருக்குள் இசைந்திருக்கிறதுன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட். இதை நான் இன்னும் எப்படி விளக்கணும்னா, கர்த்தர் பரிசுத்தர் மாத்திரம் அல்ல, அன்பானவரும் கூட. இப்போ நான் கோவப்படும் போது கோவப்படுற மட்டும்தான் இருக்கேன், பட் ஆனால் அன்பு இருக்காது.
இல்லை நான் நீதி பார்க்கும்போது நீதி மாத்திரம்தான் இருக்குது, ஆனால் அன்பு இருக்காது. பட் ஆனால் கர்த்தர் வந்து எப்படின்னா அவருடைய குணாதிசயங்களில் இசைந்திருக்கக்கூடிய ஒரு நபர். கர்த்தர் அன்பானவர் அப்படிங்கும்போது அவருடைய அன்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா பரிசுத்தமான அன்பு. இதை நம்ம ஏற்கனவே ஒரு தடவை எக்ஸாம்பிளில் பார்த்துருக்கோம். ஒரு நபர் வந்து இன்னொரு நபர் மேலே அன்பாக இருக்கார், ரைட்? ஏ வந்து பி மேலே அன்பாக இருக்கார். ஏக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. பட் ஆனால் இவர் சொல்கிறாரு, நான் அந்த லேடி மேலே ரொம்ப அன்பாக இருக்கேன். அன்பு இருக்கானா பரிசுத்தம் இல்லை, அன்பு இருக்கானா நீதி இல்லை, கரெக்ட்? ஆனால் கர்த்தர்கிட்ட அன்பு இருக்கும்போது பரிசுத்தமும் இருக்கும், அன்பு இருக்கும்போது நீதியும் இருக்கும். கர்த்தர் பரிசுத்தமானவர்னு கேட்டிங்கன்னா பரிசுத்தமானவரும் கூட, அன்பானவரும் கூட. ஸோ இன்னும் விளக்கப்படுத்தணுன்னா கர்த்தர்கிட்ட நம்ம பேசும்போது நான் இப்போ பரிசுத்தமானவர், அன்பானவர் வந்து நாளைக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. புரியுதா உங்களுக்கு? நான் இப்போ பரிசுத்தமானவர், அன்பானவரான நீ பார்க்கணுன்னா 1/2 மணி நேரம் கழிச்சு வா. இது வந்து மனுஷங்களில் வந்து சாத்தியமான ஒரு விஷயம் கிடையாது. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, நான் மனுஷன் அல்ல அப்படின்றாரு. சம்டைம்ஸ் நம்மக்கிட்ட நீதி இருக்கும்போது இரக்கம் இருக்காது, ரைட்டு? கோர்ட்டில் இருக்கிற ஜட்ஜி வந்து நான் நீதி தான் கொடுக்க முடியும், அன்பாக இருக்க முடியாது. ஸோ இது மனுஷங்களில் வந்து பிசகி போன ஒன்று. பட் ஆனால் கர்த்தருக்குள்ளே இசைவாக இருக்கக்கூடியவர். மொதல் பாயிண்ட்டு கர்த்தர் யாருன்றது அவருடைய குணாதிசயங்கள் மூலமாக அறிஞ்சுக்குவோம். 2வது பாயிண்ட்டு அவருடைய குணாதிசயங்கள் அவருக்குள் இசைவாய் இருக்கிறது. பரிசுத்தமானவரும் கூட, அன்பானவரும் கூட. எல்லா நேரங்களிலும் பரிசுத்தமானவர், எல்லா நேரங்களிலும் அன்பானவர், எல்லா நேரங்களிலும் இரக்கமானவர், எல்லா நேரங்களிலும் கருணையுள்ளவர், எல்லா நேரங்களிலும் நீதியானவர். அவரை ஒரு டைம் பார்க்கும்போது எல்லா குணாதிசயத்தோடு தான் பார்க்க முடியுமே தவிர ஒரு குணாதிசயம் மாறி போய் இன்னொரு குணாதிசயம் இல்லாமல் இருக்காது. 2வது பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஒரு குணாதிசயம் இன்னொரு குணாதிசயத்திற்கு மாறுபாடானதல்ல. அவருடைய அன்பும் பரிசுத்தமும் சண்டை போடாது, அவருடைய நீதியும் அன்பும் சண்டை போடாது. இந்த மானியான கர்த்தரை தான் வந்து பைபிளில் நம்ம பார்க்குறோம். ஓகே, இந்த பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ மானுடவியல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆந்த்ரோப்ரோபேத்திசம் அப்படிம்பாங்க. அதாவது மனிதனுடைய உணர்ச்சிகளை கர்த்தர் தனக்கு எடுத்துக்கொண்டு பைபிளில் பேசுவார். ஏன்டா இவர் மனுஷனுடைய உணர்ச்சியை எடுத்துக்கிட்டு பேசுகிறாருன்னா மனுஷங்கிட்ட பேசுகிறார். அதனால தான் நமக்கு புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகப்பனை மாதிரி பேசுவார். ஸோ அவர் தகப்பன், ஓகே புரியுது. நமக்கு புரியணும்னு சொல்லிட்டு நான் கோபமாக இருக்கேன் அப்படின்னா ஓகே கோபமாக இருக்கேன். மனிதனுடைய உணர்ச்சிகளை தனக்கு எடுத்துக்கொண்டு நம்மிடம் பேசுவார். இது வந்து பைபிளில் இருக்கிறது வந்து ஆந்த்ரோப்ரோபேத்திசம் அப்படிம்பாங்க. ஏன்னா பேத்தாஸ்னா கிரேக்க லாங்குவேஜில், இது கிரேக்க இதில் வந்து உணர்வுகள் அப்படின்னு பேர். இப்போ நம்ம முக்கியமான ஒரு பேசேஜுக்கு போகிறோம். ஒசியா 11வது அதிகாரம். இது வந்து இஸ்ரவேலுக்கும் கர்த்தருக்கும் இடைப்பட்ட ஒரு சின்ன உரையாடல். இந்த உரையாடலை நீங்கள் பாருங்கள், நீங்கள் இது கண்டிப்பாக உங்களை பாதிக்கக்கூடிய ஒரு உரையாடல். ஒசியா 11வது அதிகாரம். ஸோ இஸ்ரவேல் 2ஆக பிரிஞ்சிருச்சு சாலமோனுக்கு அப்புறமா. ஏன்னா சாலமோனுடைய பையன் வந்து டேக்ஸ் ப்ராப்ளத்தில் சரியாக அரசாட்சி பண்ணலை. அதனால் இஸ்ரவேல் 2ஆக பிரிஞ்சிருச்சு. ஒன்று வந்து நார்த்து, இன்னொன்று வந்து சவுத். அந்த நார்த் இஸ்ரேல் வந்து அசீரியா அப்படின்ற ஒரு நாடு வந்து சிறைப்பிடிச்சிட்டு போனாங்க. இதுக்கு அனுமதிச்சது கர்த்தர். அதற்குரிய காரணம் என்னென்னா இவங்க கர்த்தரை விட்டுட்டு முழுக்க விக்கிரகத்துக்கு போனாங்க. அது ஒன்று. 2வது கர்த்தர் நீதியே இல்லாமல் போச்சு, நியாயம் இல்லாமல் போச்சு, அநியாயம் ஜாஸ்தி பண்ண ஆரம்பித்தாங்க, ஏழைகள் ஒடுக்கப்பட்டாங்க. இதெல்லாம் நிறைய காரணம். ஓய்வு நாள் அவங்க வைக்கல. பல காரணங்கள். கர்த்தர் வந்து இவங்களை சீர்திருத்தத்திற்காக அசீரியா அப்படின்ற ஒரு நாட்டுக்கு வந்து ஒப்பு கொடுத்தார். அந்த அசீரியா நாடு வந்து இந்த வடக்கு இஸ்ரவேலை சிறைப்பிடிச்சிட்டு போச்சு.
அந்த வடக்கு இஸ்ரவேல் சிறைப்பிடிக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் அவங்களோடு பேசிய வார்த்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, ஓசியா 11. இப்போ ஒரு அப்பாவை போல பேசுவார். சடனாக நான் மனுஷன் இல்லை அப்படிம்பார். ஓகே, பாருங்க, நீங்கள் இஸ்ரவேல் இளைஞனாக இருந்தபோது, நீ சின்ன பையனாக இருக்கும்போது நம்ம 2 பேரும் கடைக்கு போவோம், நான் தான் கையை பிடிச்சி கூப்பிட்டு போவேன். இஸ்ரவேல் எப்போ தெரியுமா இளைஞனாக இருந்தான்? எகிப்து தேசத்திலிருந்து வரும்போது. இஸ்ரவேல் இளைஞனாக இருந்தபோது அவனை நேசித்தேன். ரைட், குழந்தைங்க வளராமல் இருந்தால் நல்லாயிருக்குன்னு பார்ப்போம். ஆனால் வளர்ச்சியும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த வளர்ச்சி மூலமாக நம்மளும் நிறையா கற்றுப்போம். அவங்க வளர வளர அவங்க தான் நமக்கு நிறையா டீச் பண்ணுறாங்க. இஸ்ரவேல் இளைஞனாக இருக்கும்போது அவனை நேசித்தேன். அந்த வார்த்தையில் இருக்கிற பாரத்தை பாருங்க, நீங்கள் ரொம்ப நேசித்தேன் அப்படின்றார். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். என் பையன் கூட்டின்னு வந்தேன் நான் எகிப்திலிருந்து. ரைட், எப்படி தெரியுமா கூட்டின்னு வந்தேன்? 10 அதிசயங்களை பண்ணி தகப்பனாக இஸ்ரவேலை அழைத்து கொண்டு வந்தேன். செங்கடலை பிளந்தேன் நான். இந்த இஸ்ரவேல் என்னுடைய மகன். மனித உணர்வுகளோடு பேசுகிறார். என்னுடைய மகன் கூட்டின்னு வந்தேன். டக்குன்னு இந்த பக்கம் பேசுவார். நான் அவங்கள குடும்பம் போல பார்த்தேன் நான். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதே போல இருக்கும். பாருங்க நீங்கள், அவர்கள் இந்த இடத்துல மகன்னு சொல்லலை. அவர்கள் தங்களை அழைக்கிறவர்களின் முகத்துக்கு விலகி போய்விட்டார்கள். என் பையனை கூட்டின்னு வந்தேன், அவங்க விலகி போயிட்டாங்க. 2 பேரை பேசுகிற மாதிரி பேசுகிறாரு, ஆனால் ஒரே பாயிண்ட் தான். பாகால்களுக்கு பலியிட்டு விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டினார்கள். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன், ஆனால் அதில் வரும். என் பையன் ரைட், அவனை அப்படியே தூக்குனேன் அப்படிம்பாரு. எபிராயிமை கைப்பிடித்து எப்படி நடக்கணும்னு சொல்லி கொடுத்தேன். ஃபஸ்ட்டு குழந்தை நடக்கும்போது எல்லாம் வீடியோலாம் எடுப்பாங்கல்ல, நான் தான் நடத்தி கூட்டின்னு வந்தேன். எப்படி தெரியுமா? நான் கைப்பிடிச்சி, அவனுக்கு எதுவுமே தெரியல, அவனுக்கு போர் தெரியல அப்படின்றதுனால அந்த வழியாக போக வேணாம், செங்கடல் வழியாக கூட்டு போகலாம் அப்படின்னு கூட்டின்னு வந்தேன். நீங்கள் எடுத்து எக்ஸடஸில் பார்த்தீங்கன்னா இருக்கும். எபிராயிமை கைப்பிடித்து நடக்க பழகினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குறவர் என்று அறியாமல் போனார்கள். ரைட், அதுக்கு எடுத்தது பாருங்க. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளினால் நான் அவர்களை இழுத்தேன். பாசக்கயிறு, அன்பு கயிறு. அவர்கள் கழுத்தில் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல் இருந்து அவர்கள் பக்கம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். இந்த ஹீப்ரூ லாங்குவேஜில் எப்படி வருதுன்னா, அப்படி தூக்கி அப்படி ஊட்டுறது. அவங்க மேலே பெரிய நுகத்தடி இருந்தது. எத்தனை வருஷம் இருந்தது? கிட்டத்தட்ட 400 வருஷம். என்றைக்கும் அடிமையாக இருந்திருக்கலாம் விட்டுருந்தாங்கன்னா. 400 வருஷத்துக்கு மேலாக இருந்த நுகத்தடியை எடுத்துட்டு அவங்கள தூக்கி நான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தேன் அப்படின்றார். 5வது வசனம், மனம் திரும்ப மாட்டோமென்றதினால் அவர்கள் எகிப்து தேசத்திற்கு திரும்பி போகுவதில்லை. அவங்க மனம் திரும்பாட்டியும் பரவாயில்ல, உடனே நான் திரும்பி எட்டி வச்சு எகிப்து தேசத்துக்கு தள்ளிட மாட்டேன். ரைட், மறுபடியும் அடிமைத்தனத்தில் போகிறதுக்கு. அசீரியன் இனிமேல் அவர்களுக்கு ராஜா. அசீரியன் கூப்பிட்டு போவான், திரும்பி நான் அவங்கள கூட்டின்னு வரேன். சீர்திருத்த பணி. ஆகையால் அவர்களுடைய ஆலோசனையின் நிமித்தம் பட்டயம் அவர்களுடைய பட்டணங்களுக்குள் பாய்ந்து அவர்கள் தாழ்பால்களை நிர்மூலம் பண்ணி அவர்களை பட்சிக்கும். ரைட், என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள். எப்படி பார்த்தாலும் சரி பிடிச்சிக்கிறாங்க அவங்க. கடவுளை விட்டு நான் போவேன், கடவுளை விட்டு போவேன் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்கிறாரு.
அதுக்கப்புறம் அவர்களை உன்னதமானவரிடத்தில் வரவழைத்தாலும் ஒருவனும் எழும்புகிறதில்லை. இது வரைக்கும் கர்த்தரை பார்க்கணும். இப்போ அடுத்து பாருங்களேன். எபிராயிமே, உன்னை எப்படி நான் கைவிடுவேன். எவ்வளவும் சொல்லிட்டு, இது நீங்கள் ஒரு தகப்பன் மகன், தாய் மகன் மகள் அந்த ஸ்தானத்துலேருந்து பாருங்கள். நீங்கள் அடித்ததுக்கப்புறம் எப்படி நான் உன்னை விட்டு கொடுப்பேன் அப்படின்றார். ரைட்? எபிராயிமே, உன்னை நான் எப்படி கைவிடுவேன். இதுக்கு முன்னாடி இருந்தவர் நீதியானவர், டக்குன்னு பார்க்கும்போது அன்பானவராக இருக்கார். இப்போ நீதிக்கும் அன்புக்கும் இடையில ஒரு சின்னதாக ஒரு இது வரும். எப்படி நான் உன்னை கைவிடுவேன்? முடியாது. என் பையன் உனக்கு தூக்கி ஆகாரம் கொடுத்துருக்கேன். இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன். ஒரு பட்டணம் நியாயம் தீர்க்கப்பட்டது. உன்னை எப்படி செபோயிமை போல வைப்பேன். என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது. பார்த்தீங்களா? கர்த்தர் சொல்றார், என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது. நான் நீதியானவர் மாத்திரம் அல்ல, அன்பானவரும் கூட. நான் இரக்கமானவர் மாத்திரம் அல்ல, நீதியானவனும் கூட. என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது. ரட்சிப்பு என்பது மனிதனுடைய தேவை அல்ல. ஓ, என்ன சொல்றீங்க? ரட்சிப்பு என்பது கர்த்தருக்குள் எழுந்த தேவை. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் நீதியானவர் மாத்திரமல்ல, அன்பானவரும் கூட. பாவ நிவர்த்தி என்பது கர்த்தருடைய ஒன் ஆஃப் தி ஆப்ஷன்ஸ் கிடையாது. பாவ நிவர்த்தி என்பது கர்த்தருக்குள் இருதய குழப்பத்தினால் மனிதனை சார்ந்து எழுந்த ஒரு தேவை. ஏன்னா தண்டிச்சிட்டாருன்னா அன்பானவர் அல்ல. அன்பானவராக இருந்தால் நீதியானவராக இருக்கணும். ஓஹோ, கண்ணாவினா குழப்பம் அவருக்குள்ள. நீதியையும் நிலைநாட்டணும், அன்பாகவும் இருக்கணும். எப்படி நான் கைவிடுவேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது. என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. என் உக்கிர கோபத்தின்படியே நான் செய்ய மாட்டேன், ஏனெனில் நான் அன்பாவனும் கூட. எபிராயிமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன், ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல. அதான் பாயிண்ட்டே. மனுஷங்கன்னா ஒரு தடவை அன்பாக இருப்பாங்க, அப்புறம் ஒரு தடவை நீதியாக இருப்பாங்க, ஒரு தடவை. ஏன்னா நான் உங்களை போல அல்ல அப்படின்றார். தேவனாய் இருக்கிறேன், உன் நடுவில் உள்ள பரிசுத்தர். அது எப்படி அமேசிங்ல, உன் நடுவில் உள்ள பரிசுத்தவர். ஒரு நிமிஷம் செக் பண்ணுங்க. நீங்கள் லூக்கா 5:8 பேதுரு சொல்றாரு, அம்மா உங்களுக்கு எனக்கும் ரொம்ப தூரம், தள்ளி போயிடுங்க, நான் பாவத்திலேயே பிறந்தவன். ஜீசஸ் சொல்றாரு, இட்ஸ் ஓகே, கம் பீட்டர். ஒரே போட்டில் விட்டுருந்தா குதிச்சிருப்பாங்க. அப்பா எனக்கு உனக்கு ரொம்ப தூரம், செட்டே ஆகாதுன்னு. உன் நடுவில் உள்ள பரிசுத்தர். என் நடுவில் உள்ள பரிசுத்தர், நம் நடுவில் உள்ள பரிசுத்தர். ஓ, அப்போ தண்டிக்கணுமே? இல்லை, நம் நடுவில் உள்ள பரிசுத்தர். ஆகையால் பட்டணத்துக்கு விரோதமாக வரேன். இப்போ இன்னும் ஒரு பாயிண்ட் போகலாம். லேவியாராகமம் 17வது அதிகாரம் 11வது வசனம். பாவ நிவர்த்தி என்பது ஒரு தேர்வல்ல, இது கர்த்தரின் இருதயத்தின் நிமித்தமாக வந்த கட்டாய தேவை. லேவியாராகமம் 17வது அதிகாரம் 11வது வசனம். ஸோ இவங்களை கூட்டிகிட்டு வந்தபோது கர்த்தர் ஒரு சின்னதாக உடன்படிக்கை பண்ணினார். உடன்படிக்கைன்னு என்ன தெரியுமா? அக்ரிமெண்ட். முழுக்க முழுக்க பாவிகள், அவங்களுக்கு நடுவில் இருக்கணும்னா எப்படி? உள்ளே வந்தால் அழிக்கணும், அதே சமயத்தில் அன்பாகவும் இருக்கணும்.
ஓகே, அவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ப்ரொவிஷன் கொடுத்தார். 17வது அதிகாரம் 11வது வசனம். மாமிசத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. இருக்கும்போது தெரியாது, எடுத்தால் தான் தெரியும். முழுசாக ரத்தம் ஃபுல்லாக போயிடுச்சுன்னா தெரிய வரும். மாமிசத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. பாயிண்ட் நம்பர் 1, அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படி நான் கட்டளையிட்டேன். ஸோ தட் நான் உங்கள் பக்கத்தில் பரிசுத்தராக இருக்க முடியும். இதுதான் முதல்ல அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது. ஏன் தெரியுமா இதை சொல்லி கொடுத்தாரு? அப்போ தான் அவங்க குற்ற உணர்வு இல்லாமல் கர்த்தர்கிட்ட பழக முடியும் அப்படின்றது. அவங்களுடைய மனசாட்சி இந்த மாதிரியாக வளரணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும்படியாக சொல்லி கொடுத்தார். கர்த்தரை அணுக முடியும் அப்படின்னு அவங்களுக்கு கற்பித்து கொடுத்தாரு. ஸோ பாயிண்ட் நான் பாவம் பண்ணால் நான் துண்டிக்கப்படணும். ஏன்னு வச்சிங்கன்னா ரத்தம் ஜீவன். அப்போ ஏன் ஜீவன் போகக்கூடாதுன்னா இன்னொருத்தருடைய ஜீவன் பதிலீடாக அந்த பலிபீடத்தில் என் இரத்தத்திற்கு பதிலாக வைக்கப்பட வேண்டும். இதுதான் பரிசுத்தம். இதில் பார்த்தீங்கன்னா அன்பு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இருதயனுடைய கர்த்தருடைய இருதய குழப்பத்தின் நிமித்தமாக வந்த ஒரு தேவை. இந்த தேவை நமக்கானது. ஸோ 2வது பாயிண்ட், நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படி கட்டளையிட்டேன். 3வது பாயிண்ட், ஆத்துமாவிற்கான பாவ நிவர்த்தி செய்கிறது இந்த இரத்தமே. நான் துண்டிக்கப்பட வேண்டிய இடத்தில் எனக்காக கர்த்தருடைய படிப்பித்தலின் மூலமாக, கர்த்தருடைய கட்டளையின் மூலமாக நான் கொண்டு என் இடத்தில் வைக்கப்பட்ட இரத்தம். கர்த்தர் அன்பாகவும் இருக்கணும், நீதியாகவும் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பதிலீடு என்பது அவசியம். ஸோ சப்ஸ்டிடியூஷன் இஸ் a necessity, ரைட்? அன்பாகவும் இருக்கணும்னா நீதியாகவும் இருக்கணும்னா இன்னொருவர் வந்தே ஆகும். கண்டிப்பாக மனுஷனாக இருக்க முடியாது, ஏன்னா எல்லா மனுஷனும் பாவம். ஆனால் கண்டிப்பாக கடவுளாகவும் இருக்க முடியாது, ஏன்னா கடவுள் மனுஷன் அல்ல. ஸோ கடவுள் மனிதனாக வர வேண்டிய ஒரு அவசிய கட்டம். இருதயம் குழம்புகிறது அப்படின்றார். எனக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், உங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். நல்லா உள்வாங்கி பாருங்கள் நீங்கள். அந்த அளவுக்கு நம்மளை நேசிக்கிறார். கைப்பிடிச்சு கூட்டின்னு வந்தவர். அழிக்கணும்னு நினச்சிருந்தா எப்போவுமே அழிச்சிருக்கலாமே. அழித்த உடனே நம்ம சொல்லலாம், நீ உங்கள் அன்பு எங்கே? ஓ, இது நீதி நேரம், நான் அன்பனும். அவருடைய குணாதிசயங்கள் அனைத்தும் அவருக்குள் இசைந்து இருக்கிறது. இந்த மாதிரி யாரையுமே பார்க்க முடியாது, ஏன்னா அவர் மனுஷர் அல்ல, கர்த்தர். நான் மனுஷன் அல்ல, கர்த்தர். இது பழைய ஏற்பாட்டில் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. அவங்க ரொம்ப வருஷமாக இதை பண்ணினாங்க, ரைட்? இது நிழல் அப்படின்னாரு. இது அவங்களுக்கு பூமியில் கொடுத்தாரு. பூமியில் அவரை அணுகும்போது இதன் மூலியமாக தான் அந்த பிரதான ஆசாரியார் ஒரு நாட்டோட ரெப்ரசன்டேட்டிவாக உள்ளே போயிட்டு வெளியில் வந்தோன்னே எல்லாம் குதிப்பாங்க. ஓ, இந்த வருஷத்திற்குரிய பாவ நிவர்த்தி ஆயிற்று, ஏனெனில் கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். இதில் இன்னொரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 6:26 மனுஷங்க மிருகங்களோட வசதி அப்படின்றாரு. ஆகாயத்து பறவையில் பாருங்கள் நீங்கள், ஓ அவங்களோட நீங்கள் பெட்டர் அப்படின்றார். ஆதியாகமம் 1:26 மனுஷனை தன்னுடைய சாயலிலும் ரூபத்திலும் படைத்திருக்கிறார். அது எப்படி மிருகம் ஈடாக முடியும்? எனக்கு கூட்டின்னு வாங்கப்பா இன்னொரு மனுஷனை. அந்த இன்னொரு மனுஷன்தான் கர்த்தர். அப்பா இது கொடுத்தது, இது உடன்படிக்கை, இது நிழல், இதனுடைய நிஜமாக வரக்கூடியது நான். ஓகே, எபிரேயர் 9வது அதிகாரமாகும். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இன்னொரு தடவை வீட்டில் படிங்க. நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப அழகாக உங்களுக்கு விளக்கப்படுத்துவார்.
எபிரேயர் 10:1. ஸோ நியாயப்பிரமாணத்தில் ஏறக்குறைய எல்லா விஷயங்களும் இரத்தத்தின் மூலமாக பரிசுத்தமாக்கப்படும். ரைட்? எபிரேயர் 9:22, எபிரேயர் 10:1. மேம், நீங்க படிக்கிறீங்களா? இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாய் விடாமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டார்கள். அது நிழல், நிஜம் அல்ல. அப்போ அவர் நிழல்னு சொல்லிட்டு நிஜத்தை வேற கொடுத்துருக்கிறாரா? எஸ். அவர் வரும் வரைக்கும் என்னிடத்தில் எனக்காக பதிலீடாக என் ஆத்மாவுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் தான் அது. இதுதான் ஒரு நாட்டுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஓகே. இதில் என்ன பிரயோஜனம்? அவங்களுடைய மனசாட்சி கொஞ்ச நேரம் அமைதியாக முடிஞ்சது. ரைட்? மறுபடியும் ஞாபகம் வரும், முழுசு அமைதியாகாது. ஸோ எபிரேயர் 9வது அதிகாரம், இது முதலாம் உடன்படிக்கை. நம்ம பார்த்தது லெவிட்டிகஸ் 17:11, லேவியராம் 17:11 முதலாம் உடன்படிக்கை. எபிரேயர் 9:15, ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு. அதுதான் ஏற்கனவே நிவர்த்தி ஆயிடுச்சே. அதுக்கு தான் நம்ம ஏற்கனவே அந்த காளை, வெள்ளாட்டுக்கடா அதனுடைய ரத்தத்தை கொடுத்துட்டோமே. அது பூமியில். பரலோக சுதந்திரம் நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தரானார். அமேசிங்ல. ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே மரண சாசனத்தை எழுதினவன் மரணமும் உண்டாகும். இது நல்லா யோசித்து பாருங்க. நீங்கள் வார்த்தையில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா கவனன்ட் தான் வரும். பட் ஆனால் ஒரு சில இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா கவனன்ட் அதுக்கப்புறம் டெஸ்டமெண்ட் இல்லைன்னா வில்லன் போட்டிருக்கும். உடன்படிக்கை என்பது வேற, மரண சாசனம்ன்றது வேற. ஸோ முதல்ல என்ன பண்ணுறாரு? உடன்படிக்கை பண்ணுறாரு. அந்த உடன்படிக்கையில் நம்ம என்ன பார்த்தோம்? உன்னுடைய பாவத்திற்காக நிவர்த்தி செய்யக்கூடியது இந்த ரத்தம். ரத்தத்தில் என்ன இருக்குது? ரத்தம் தான் ஜீவன் பா அப்படின்றார். எனக்காக என்னிடத்தில் நானாக இருக்கப்பட்ட இந்த மிருகம். ஓகே, முடிஞ்சிருச்சு. இது உடன்படிக்கை அப்படின்றார். இதை உடன்படிக்கை பண்ணினது நான். என்னுடைய நித்திய சுதந்திரத்தை நீ அடையணும்னு எங்கே மரண சாசனம் இருக்கிறதோ அங்கே மரணம் சாசனம் எழுதப்பட்டவருடைய மரணமும் இருக்கணும் அப்படின்றார். நான் மனிதனாக, அதனால தான் இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினவனுடைய மரணமும் உண்டாக வேண்டும். எப்படி எனில் மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் உறுதிப்படும். செத்தால் ஒழிய அந்த சுதந்திரம் கிடைக்காது. சுதந்திரம்ன்றது ஃப்ரீடம் சொல்லலை, இன்ஹெரிட்டன்ஸ், சொத்து. இப்போ நீங்கள் பாருங்கள் 9:15, அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இவர் ஆனார். அமேசிங். அப்போ அவங்களுக்கு வாக்குத்தத்தம் வேற பண்ணியிருந்தாரா? என்ன வாக்குத்தத்தம்? நித்திய வாக்குத்தத்தம், நித்திய சுதந்திரம். அதெல்லாம் அவங்க எப்படி அடைஞ்சாங்க? அதற்கான உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இவர் வந்தார். அது நிழல், இது நிஜம். ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே மரண சாசனத்தை எழுதினவருடைய மரணமும் உண்டாக வேண்டும். எப்படி எனில் மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் உறுதிப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கவில்லை, அதற்கு பலனில்லையே. அந்தபடி முதலாம் உடன்படிக்கையும் இரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டி பண்ணப்படவில்லை, ஆரம்பிக்கல அப்படின்றார்.
எப்படியெனில் மோசே நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு இளங்காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டு மயிரோடும் ஈசோப்போடும் கலந்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்கள் மேலும் தெளித்து, தேவன் உங்களுக்கு கட்டளையிட்டபடி உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்று சொன்னான். இவ்விதமாக கூடாரத்தின் மேலும் ஆராதனைக்குரிய சகல பனிமூட்டுகளின் மேலும் இரத்தத்தை தெளித்தான். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதலின்றி மன்னிப்பு உண்டாகாது. ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளை இவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாய் இருந்தது. இதனுடைய முழுமையாகவும் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகவும் மரண சாசனத்தை கொடுத்தவர் அதனுடைய மரணத்தை சந்திக்க வேண்டியதாகவும் வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. ரைட். இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்ன? கர்த்தருடைய இருதயத்துக்குள் இருந்த குழப்பம். கையை சூப்பராக எடுத்துருக்கலாம் அவர், போங்கடா எப்படியோ போங்கடான்னு. ஏன்னா அவர் நீதியானவர் மாத்திரம் அல்ல, அன்பானவரும் கூட. சங்கீதம் 85:10. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். சத்தியம் முடியாது வித்தவுட் ஜீசஸ் கிரைஸ்ட். சாத்தியமே இல்லை சிலுவை இல்லாமல். கிருபைன்ற வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இரக்கம். இரக்கமும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். அப்போ நீதி எங்கே போகும்? இம்பாசிபிள். இந்த இருதய குழப்பத்தின் விடை தான் இயேசு கிறிஸ்து மனிதனானவர். So incarnation is a necessity within God towards the love for the man. Amazing. இப்படிப்பட்ட ஒரு கர்த்தரை கை தூக்கி துதிக்கிறோம். நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். இம்பாசிபிள். ரைட். இதற்கு தேவையா இருக்கிறது என்ன தெரியுமா? சிலுவை. வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அந்த ஒசியா 11வது சாப்டர், இந்த சங்கீதம் 85:10 நிறையா விசுவாசிகளுடைய கண்ணை ரொம்ப ஆழமாக திறந்த விஷயங்கள். ரைட். இன் க்ளோசிங், இப்போ லூக்கா 23:43 பாருங்கள். இது கர்த்தர் சிலுவையில் சொன்ன ஒரு வார்த்தை. இருபத்தி 42. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இது ஒரு சிலுவையில் தொங்கினவன். ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன பண்ணணும்? உங்கள் கால் ரெண்டும் சேர்த்து ஆணி அடிக்கணும். கை, இந்த கை அந்த கை ரெண்டும் சேர்த்து ஆணி அடிச்சிடணும். அப்போ நான் எதுவுமே பண்ண முடியாதா? அதுதான் பாயிண்ட். ரைட். இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக பார்த்தா போதும், என்னுடைய ரட்சகராக பார்த்தா போதும். ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, என் கை கால் ரெண்டுமே ஆணி அறையப்படணும். அப்போ தான் எதுவுமே பண்ண முடியாது என்னால். இது இருதயத்திற்கு உண்டானது. கிறிஸ்துவை ஃபஸ்ட்டு ஒரு ராஜாவை பார்த்தான். அவருடைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இவனை பார்த்தான். ஸோ இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீர் என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஸோ கர்த்தர் ஒரு மனுஷன் அல்ல. God is not a man.
ஸோ சப்ஸ்டிடியூஷனரி அட்டோன்மெண்ட் is not one of the option. It is the very need of God. It is the need that was born within the heart of God so that his attributes are inconsistent. இதே நான் தமிழில் சொல்லணுன்னா, பதிலீடான பாவ நிவர்த்தி என்பது ஒரு தேர்வல்ல, இது கட்டாய தேவை. கர்த்தருடைய இருதய குழப்பத்தின் நிமித்தமாகவும் கர்த்தருடைய குணாதிசயங்கள் இசைவாக இருக்கக்கூடியவையினாலும் கர்த்தர் மனிதனாகி நம்மளுடைய பாவத்திற்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். நான் இங்கே ஃபஸ்ட்டு வந்தபோது ஒருத்தர் என்னை பார்க்கணுன்னு வந்தார். ஸோ ஏதோ ஊழியம் செய்கிறேன் அப்படின்னாரு. ஒரு நாள் நைட்டு ஸோ நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இவர் யார் என்னன்னு எனக்கும் தெரியலை, ரொம்ப பேசிக்கிட்டே இருந்தார் நிறையா. உடனே நான் வந்து சங்கீதம் 85:10 எடுத்துகிட்டு, சார் இதை நீங்கள் படிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் அர்த்தம் சொல்கிறீங்களா அப்படின்னு. ஸோ எனக்கு ஒரே ஒரு தாட்டு தான் இருந்தது, இது எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சிட்டா கூட போகிறோம். அவர் வந்து இயேசு கிறிஸ்து ஒரு இரட்சகர், நம்மளுடைய பாவங்களுக்காக மரித்தவர். அந்த வார்த்தை நான் அவர்கிட்ட தேட முடியல. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரமாக பேசிட்டேன். என்னடா இந்த பாயிண்ட் மட்டும் வரவே இல்லை அப்படின்னா, ஸோ சங்கீதம் 85:10 அர்த்தம் சொல்லுங்கன்னா அவர் எடுத்து டக்குன்னு என் முன்னாடி கொஞ்சம் சத்தமாக படித்தார். சமாதானமும் நீதமும் முத்தம் செய்யும் அப்படின்ட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு, இங்கே சமாதானம் வருது, இங்கே நீதி வருது, ரெண்டையும் சேர்த்து வச்சு அப்படி சும்மா அப்படி நடுவில் தான் அப்படி கிஸ் பண்ணணும் அப்படி. நான் அப்படியே சும்மா ஒரு மாதிரி ஆயிட்டேன். ஐயோ என்னடா அது, நோ இது சிலுவையோட அர்த்தம் சார். நீதியும் கிருபையும் ஒன்றா ஆகணும்னு மனுஷங்களுக்குள்ள அது ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கர்த்தர் மனிதனானால் ஒழிய இது அவருக்குள் எழுந்த அன்பினுடைய கட்டாய தேவை. இது நமக்காக கொடுக்கப்பட்டது. ஸோ அவர் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாருன்னு தெரில. பட் ஆனால் அவர் வந்து நான் பைபிள் காலேஜ் படிக்க போகிறேன் மறுபடியும் அப்படின்னாரு. அப்புறம் நாங்கள் 2 பேரும் அடிக்கடி ஃபோனில் பேசினோம். அது ஆனால் ஒர்க் அவுட் வரல. பட் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், ரைட்? God has to become man. ஏன் தெரியுமா? He is love. He is also just God. Amen. So let's pray. கர்த்தாவே, எபிராயிமே, உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறதே. நன்றி கர்த்தாவே. ரட்சிப்பு என்பது ஆதாமுடைய பாவத்திற்கு பின்பாக நீங்கள் கையை பிசக்கி கொண்டு ஒரு தேர்வை கண்டுபிடிக்க வேண்டும் என்று கொண்டு வந்ததல்ல. வெளிப்பாடுகள் 13:8 கர்த்தருடைய ஆட்டுக்குட்டி, உலகத் தோற்றத்திற்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. இந்த அன்பானது எங்களை கண்டறிந்தது. நன்றி கர்த்தாவே. இந்த வருடம் முழுவதும் உம்மை மேலும் மேலும் அறியவும், உம்மை துதிக்கவும், உம்முடைய வழியிலே நடக்கவும், உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கவும் இந்த சபையை ஆயத்தப்படுத்த வேண்டி ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இங்குள்ள ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் அவருடைய பிள்ளைகளையும் முழுக்க ஆசீர்வதிக்க வேண்டி ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எந்த ஒரு குறையும் இன்றி அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டி ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இவைகளை அனைத்தையும் உம்முடைய குணாதிசயத்தை கொண்டு உம்மிடம் விண்ணப்பமிடுகிறேன் கர்த்தாவே. எங்களுக்காக இறங்கும், ஏனெனில் நீர் இறங்கக்கூடிய தேவன். எங்கள் மேல் அன்பாயிரும், ஏனெனில் நீர் அன்பாய் இருக்கக்கூடிய தேவன். நன்றி கர்த்தாவே. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். ஆமென்.